விக்கிரகங்கள். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருந்திக் கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள். பாதகரே, இதை மனதில் வையுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பாபிலோன் தேசத்தாரை அழித்து தம்முடைய ஜனத்தை விடுதலை பண்ண போவதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறவர்களுக்கு தண்டனையாகவும் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்களுக்கு எச்சரிப்பாகவும் இந்த சம்பவம் நடைபெறும். விக்கிரகங்கள் தெய்வம் அல்ல என்பதையும் அவை தங்களை பாதுகாக்காது என்பதையும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் உணர வேண்டும். கர்த்தர் அவர்களை தண்டித்து உணர்த்துவார். பாபிலோன் தேசத்தார் மாத்திரமல்ல, பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தாரில் அநேகரும் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்து அவற்றை பணிந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரே மெய்யான தேவன், அவரை அல்லாமல் வேறு தேவன் யாருமில்லை. இந்த சத்தியத்தை விக்கிரக ஆராதனைக்காரர்கள் உணர வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்துகிறார். பாபிலோன் தேசத்தார் கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக தங்களுக்கு விக்கிரகங்களை செய்கிறார்கள். கர்த்தருடைய சாயல் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவர்களோ சுயமாய் கற்பனை செய்து கர்த்தருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதன் பிரகாரம் ஒரு விக்கிரகத்தை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களிடம், யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கேட்கிறார். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அவர் நித்தியமானவர். அவரே சர்வ சிருஷ்டிகர். அவர் அனந்தமானவர். நித்திய ஆவியானவருக்கு யாராலும் உருவத்தை கொடுக்க முடியாது. சர்வ சிருஷ்டிகராகிய தேவன் எந்த சிருஷ்டிக்கும் ஒப்பாய் இருப்பதில்லை. கர்த்தருக்கு ஒப்பான ரூபத்தை யாரும் பார்த்ததுமில்லை. கர்த்தருடைய முகத்தை தரிசித்து ஒருவரும் ஜீவனோடு இருப்பதும் இல்லை. விக்கிரகங்களை செய்கிறவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் மதியினராய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய மதியினத்தை தெளிவுபடுத்துகிறார். பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருந்திக் கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கஞ்சத்தனமாய் செலவு பண்ணுவார்கள். தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒழுங்காய் போஜனம் கொடுக்க மாட்டார்கள். குடும்பத்தாரை பராமரிக்க மாட்டார்கள். ஆனாலும் விக்கிரகங்களை செய்வதற்கு தங்கள் பையில் இருக்கிற பொன்னை கொட்டி கொடுப்பார்கள். வெள்ளியை தராசில் நிறுத்து கொடுப்பார்கள். தட்டானுடனே கூலி பொருந்திக் கொள்வார்கள். விக்கிரகங்களை செய்வதற்கு தாராளமாய் செலவு பண்ணுவார்கள். விக்கிரகங்களுக்கு கால்கள் இருக்கும், ஆனால் அதற்கு ஜீவன் இல்லை. அவற்றால் நடக்க முடியாது. விக்கிரகங்களை செய்கிறவர்கள் அதை தங்கள் தோளின் மேல் எடுத்து சுமக்கிறார்கள். அதன் ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறார்கள். செத்துப்போன பிரேதத்தை அடக்கம் பண்ணுவது போல தங்கள் விக்கிரகத்தை சுமந்து கொண்டு போய் அதற்குரிய இடத்தில் வைக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு ஜீவனும் இல்லை, பலனும் இல்லை. ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரரோ தங்கள் மதியினத்தினால் ஜீவன் இல்லாத விக்கிரகங்களை ஜீவனுள்ள தேவனாக நம்புகிறார்கள். விக்கிரகங்களுக்கு கால்களை உண்டு பண்ணினாலும் அந்த கால்களின் மீது அவற்றால் நிற்க முடியாது. அவற்றிற்கு ஒரு பீடத்தை செய்து அதன் மீது அதை நிறுத்த வேண்டும். தட்டான் கடினமாய் வேலை செய்து விக்கிரகத்தை அதன் ஸ்தானத்தில் நிறுத்துகிறான். அது அங்கே நிற்கும், தன் இடத்தை விட்டு அது அசையாது. விக்கிரக ஆராதனைக்காரருக்கு தாங்கள் செய்து வைத்திருக்கிற விக்கிரகத்தை பற்றி நன்றாக தெரியும். அது தன்னுடைய கையை அசைக்காது என்றும் அதன் வாய் பேசாது என்றும் அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அதை தெய்வங்கள் என்று நம்பி அதை பணிந்து கொள்கிறார்கள். விக்கிரகங்கள் தங்கள் கரங்களினால் தங்களை ஆசீர்வதிக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தட்டானும் பொற்கொல்லனும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் விக்கிரகத்தை செய்கிறான். அதை அதன் ஸ்தானத்தில் சரியாய் வைக்கவில்லை என்றால் அது கீழே விழுந்துவிடும். இது தட்டானுக்கு தெரியும். ஆனாலும் அவன் அதை பணிந்து கொள்கிறான். விக்கிரகத்திற்கு செவியும் இருக்கிறது, வாயும் இருக்கிறது.
ஆனாலும் விக்கிரகத்திற்கு காது கேட்காது, வாய் பேசாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஒருவன் தன்னுடைய பிரச்சனைகளையும் இக்கட்டுகளையும் விக்கிரகத்திடம் முறையிட்டால் அது அவனுடைய இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. ஆனாலும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் விக்கிரகங்களை தெய்வங்கள் என்று நம்பி அவற்றை பணிந்து கொள்கிறார்கள். தங்கள் பிரச்சனைகளை விக்கிரகங்களிடம் முறையிடுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே மதியினராய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மெய்யான தெய்வத்தை பற்றிய ஞானம் சிறிதுமில்லை. ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவு அவர்களிடத்தில் கொஞ்சம் கூட காணப்படவில்லை. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மெய்யான தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் அழிந்து போகிறார்கள். கர்த்தர் விக்கிரகங்களை பற்றியும் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்களை பற்றியும் சொல்லிவிட்டு, இதை நினைத்து புருஷராய் இருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள் என்று சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு உணர்வு இல்லை. அவற்றால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அவை யாருடைய இக்கட்டையும் நீக்குவதில்லை. விக்கிரகங்களால் ரட்சிக்க முடியாது. அவற்றுக்கு ஜீவனும் பலனும் இல்லை. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சிறு குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது. அவர்கள் புருஷராய் இருக்க வேண்டும். தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சத்தியத்தை தியானிக்க வேண்டும். விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது தங்களுடைய கிரியைகளை அவர்கள் நிதானித்து அறிய வேண்டும். தங்களுடைய கிரியைகளுக்கு தாங்களே தீர்ப்பு கொடுக்க வேண்டும். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் புருஷராய் இராமல் பாதகராய் இருக்கிறார்கள். இதை அவர்கள் மறந்து விடாமல் தங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்களின் மாயைகள். ஜனங்கள் பையில் இருக்கிற பொன்னை கொட்டுகிறார்கள். ஜனங்கள் வெள்ளியை தராசில் நெருக்கிறார்கள். ஜனங்கள் தட்டானுடனே கூலி பொருந்திக் கொள்கிறார்கள். தட்டான் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான். ஜனங்கள் வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து கொண்டு போகிறார்கள். அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. விக்கிரக ஆராதனை பிசாசோடு தொடர்புடையது. இந்த காலத்தின் முடிவில் பாபிலோனும் எருசலேமிலும் ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும். யூதாவில் இருக்கும் பாவிகளுக்கு கட்டளைகள். இதை நினைத்து பாருங்கள், புருஷராய் இருங்கள், இதை மனதில் வையுங்கள், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். குழந்தைத்தனமான விக்கிரக ஆராதனையில் இருந்து விலகி இருங்கள். 1 கொரிந்தியர் 16:13 வசனத்தில் புருஷராய் இருங்கள் என்று கூறப்பட்டிருப்பதற்கும் இதே பொருளை கூறலாம். நினைக்க வேண்டிய காரியங்கள். நானே தேவன், வேறொருவரும் தேவன் இல்லை, யாரும் எனக்கு சமானமில்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு கர்த்தரைப் போல் யாரும் அறிவிப்பதில்லை. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு கர்த்தரைப் போல் யாரும் அறிவிப்பதில்லை. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து வரவழைப்பேன். என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்.